அது என்ன சக்தி? பாவம். இந்த பாவத்தை நம்ம பார்க்கிற விதம் எப்படி இருக்கிறது? இது பாவம் இல்லை. சொல்லுங்க எல்லாரும், இது பாவம் இல்லை, அதுதான் பாவம். இந்த புத்தி தான் மாறணும். சொல்லுங்க, எது பாவம்? இது பாவம் இல்லை, அதுதான் பாவம். அப்படின்றால் நான் செய்தது பாவம் இல்லை, அவன் செய்ததுதான் பாவம். ரெண்டு பேரும் ஒன்னு தானப்பா பண்ணிருக்கீங்க. நீ செஞ்சா மட்டும் எப்படி பாவம் எல்லாம் போகும்? அப்ப பரிசுத்த வேதம் எதை பாவம் சொல்லுகிறது? சொல்லுங்கள். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு யார் போவா? பாவி போவான். அப்ப பாவி எரி நரகத்துக்கு போவான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு தகுதியா இருக்கிறான். அப்படி என்றால் எது பாவம்? மூடனே என்று சொல்லுகிறது பாவம் தானே. இப்ப சொல்லுங்க, இதை விட லேசான பாவம் என்ன இருக்கு? பாவம் பாவம் தான். நாம் சில பாவங்களை நினைத்து வைத்திருப்போம். விபச்சாரம் பெரிய பாவம், குடி பெரிய பாவம், சிகரெட் பெரிய பாவம், பொய் பெரிய பாவம், இப்படி நிறைய பாவங்கள் நம்ம ஒரு பிக்சர் போட்டு வச்சிருப்போம். ஆகவே தான் நான் சரி பாஸ்டர், அவர் தினமும் குடிக்கிறார், ஒரே வார்த்தை ஓஹோன்னு வாழ்க்கை. புரியுது கான்செப்ட்? குடிக்கிறது சரின்னு வேதம் சொல்லல, மது அருந்தவனுக்கு ஐயோன்னு வேதம் சொல்லுகிறது. அது ஒரு பக்கம். ஆனா அதை விட ஐயோ யாருக்கு? குடிக்கிற முட்டாள் அப்படி சொல்றவனுக்கு என்னது என்ன போட்டிருக்கு? அவனுக்கு ஐயோ, இவங்களுக்கு நரகம், எரி நரகம். இப்ப சொல்லுங்க, நம்மள எத்தனை பேர் பரிசுத்தவானா போன வாரம் வாழ்ந்தோம்? அல்லேலூயா. எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போமா? நான் சொல்றேன், நம்ம யாருமே தகுதியானவங்க இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம இப்படியே போயிட்டு இருந்தோம்னா ஆண்டவர்கிட்ட இந்த ஒரு ரிப்ளையை நம்ம வாங்க முடியாது. அவர் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர். நாடகமும் நடிப்பும் வேஷமும் அவரை இந்த ரிப்ளையை கொண்டு வர முடியாது. மெய்யான மனத்தாழ்மையும் மெய்யான மனம் திரும்புதலும் உண்மையான ஒரு கீழ்ப்படிதலும் தான் கர்த்தர் பாப்பார். அவங்களுக்கு தான் செவி கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.